சனசம நிலையத்தினுடைய தலைவர் ஜனாப் பூமில் அவர்களுக்கும் இந்நிகழ்வின் விசேட அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேறாவூர் நகர சபையினுடைய செயலாளர் ஜனா மற்றும் முன்னை நாள் வேறாவூருக்கு பொறுப்பாகவும் தற்பொழுது வாழைச்சேனை மற்றும் செங்கலடிக்கு பொறுப்பாக இருக்கின்ற எனது அலுவலகத்தைச் சேர்ந்த சனசமூக அபிவிருத்தி உத்தியோகர் ஜனாப் ஹாரூன் அவர்களுக்கும் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் அனைவருக்கும் எனது நேர வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் ஒரு குறுகிய காலத்திற்குள் நான் இந்த வேறாவூர் 3A சனசம நிலையத்தினால் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற 2வது நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமான விடயம். ஒரு சனசமூக நிலையம் அடிக்கடி நிகழ்வுகளை நடத்துகின்றது என்று சொன்னால் அந்த சனசமூக நிலையம் உயிர்ப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதற்கான ஒரு அடையாளமாக அது இருக்கின்றது என்ற அர்த்தம். அந்த வகையில் இந்த சனசமூக நிலையம் மிகச் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் பிரதானமாக எங்களுடைய கடந்த இஃப்தார் நிகழ்வின் போது எங்களுடைய இந்த சனசமூக நிலையத்தினுடைய தலைவர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் எங்களுடைய சனசமூக நிலையத்தினை அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு இதை கையளித்து விட்டு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே இந்த அடுத்து வருகின்ற சந்ததியினர் மிகுந்த சிறப்பான நிர்வாகிகளாக தலைவர்களாக இருக்க வேண்டும். அத்தகையவர்களை நாங்கள் உருவாக்கி அதன் பின் அவர்களிடம் கொடுத்துவிட்டு செல்வோம் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த அவர் கூறிய அன்றைய கருத்துக்களை இன்று நனவாக்கும் வகையில் அவருடைய இன்றைய செயற்பாடு அமைந்திருக்கின்றது. எனக்கு முன்பு குறிப்பிட்டிருந்த எங்களுடைய நகர சபையினுடைய செயலாளர் குறிப்பிட்டது போன்று ஒரு சில மனித வளங்களை நாங்கள் கண்டுபிடிப்பது கடினம். அந்த வகையில் இங்கு உங்களுடைய நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த சனசம நிலையத்தினுடைய தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் இந்த மாவட்டத்திற்கு ஒரு முன்னுதாரணமான வளங்களாக இருக்கின்றார்கள். மிகச்சிறந்த பயிற்சியாளர்களாக இருக்கின்றார்கள். சிறந்த பயிற்சியாளர்களை கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் மிகவும் கடினமான ஒரு விடயங்களாக இருக்கும். எங்களுக்கும் கூட ஒரு தலைமைத்துவ பயிற்சியை நடத்தி தருவதற்கான ஒரு வளவாளரை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயம். அதே போன்று அவ்வாறான வளவாளர்களை நாங்கள் கண்டுபிடித்தால் கூட அவர்களுக்கான அந்த பெறுமதியினை வழங்குவதற்கு அல்லது அவர்களுக்கான அந்த ஊதியத்தினை வழங்குவது என்பதும் சிரமமானதாக இருக்கின்றது. நான் ஏன் இந்த இடத்தில் அவர்களுடைய அந்த ஊதியம் என்று சொல்லி குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இந்த வளவாளர்களை கொண்டு ஒரு நிகழ்வினை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தொகை மிகவும் பெரிய ஒரு பணத்தொகையாகும். அத்தகைய ஒரு பணத்தொகையினை நீங்கள் இலவசமாக இந்த இடத்தில் அவர்கள் வந்து உங்களுக்கு செய்து தருகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பெறுமதி மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு இலவச கருத்தரங்குக்கு அல்லது இலவச பயிற்சினருக்கு நாங்கள் வந்தோம் சென்றோம் என்பதை விட இந்த பயிற்சியினை இங்கு நடத்தி கொண்டிருப்பவர்கள் வேறு இடத்தில் நடத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு பணத்தொகை வழங்கப்பட்டிருக்கும் என்பதனை நாங்கள் உணர்ந்தவர்களாக அதன் பெறுமதியினை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். எனக்கு தெரியும், எங்களுடைய அலுவலகத்தில் கடமையாற்றுகின்ற ஹாரூன் இதே போன்ற நிகழ்வுகளை நடத்துகின்றார். நான் நினைக்கின்ற ஒரு நிகழ்வுகளை நடத்துகின்ற போது குறைந்தது நான் நினைக்க ஒரு நாளைக்கு அவருக்கு ஒரு 10,000 நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். குறைந்தது. அதை விட கூடுதலாக தொகையை அவர் பெறுவார் நினைக்கிறேன். என்றாலும் வழியில் சொல்லக்கூடாது தானே காரணம். ஆகவே இன்று உங்களுக்கு 3 பேர் அந்த நிகழ்வை நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் எனது அலுவலகத்தால் நான் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு குறைஞ்சது இந்த இடத்தில் நான் ஒரு 35,000 செலவழித்திருக்க வேண்டும். ஆகவே எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் பண பெறுமதி இருக்கு. எக்கானமிக்கல் வேல்யூ என்பது எல்லாத்துக்கும் இருக்கு. அவை இன்றைய நிகழ்வினுடைய உங்களுடைய பொருளாதார பெறுமதி எவ்வளவு என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய எல்லா சமூகத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கு இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாடு மிகச்சிறந்த தலைவர்கள். எங்களை வழிகாட்டுவதற்கான ஒரு தலைவர்கள் எங்களிடம் இல்லை என்பது மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே அத்தகைய தலைவர்களாக நீங்கள் உருவாக வேண்டும். என்னுடைய சமூகத்தை எதிர்காலத்தில் நான் சிறந்த முறையில் வழிநடத்துவேன், என்னுடைய சமூகத்திற்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அல்லது அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை வழியில் எடுத்து சொல்வதற்கு அவற்ற பிரச்சனைகளுக்கான தீர்வினை உரிய இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுந்த ஆளுமையான ஆக்களுக்கான வெற்றிடம் இங்கு காணப்படுகின்ற போது இன்னும் 5 வருடத்தில் நான் அந்த வெற்றிடத்தை நிரப்புவேன் என்கின்ற மன உறுதி அல்லது ஒரு திட சங்கற்பம் எங்கள் எல்லோருடைய மனதிலும் ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களாக நீங்கள் மிளிர்வீர்கள். ஒருவேளை அவ்வாறான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற போது
நாங்கள் இப்போது இருக்கின்ற தலைவர்களை எங்களுடைய சமூகம் எவ்வாறு இவர்கள் ஒரு சிறந்த தலைவர்கள் இல்லை என்று சொல்கிறார்களோ அவ்வாறு நாளைக்கு உங்களை பார்த்து யாரும் சொல்லக்கூடாது. ஆகவே உங்களை மற்றவர்கள் பார்த்து சொல்லணும், எங்களுடைய சமூகத்தினுடைய மிகச்சிறந்த தலைவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். அவை மிகச்சிறந்த தலைவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களிடம் மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்புகள் இருக்க வேண்டும். அவ்வாறான மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கான சில சந்தர்ப்பங்களாக நீங்கள் இந்த சனசமூக நிலையத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சனசமூக நிலையத்தினுடைய இந்த இவ்வாறான பயிற்சி நெறிகளில் உங்களுக்கு கூறப்படுகின்ற விடயங்களை நீங்கள் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகத்தில் அதிகளவிலான பணத்தினை ஈட்டித் தருகின்ற தொழில்களை நாடித்தான் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் அவ்வாறுதான். என்னுடைய மகன் அல்லது மகள் வைத்தியராக வேண்டும், அல்லது பொறியியலாளராக வேண்டும், அல்லது ஒரு சட்டத்தரணி ஆக வேண்டும் என்பது எல்லாருடைய கனவாக இருக்கும். ஏன் அவ்வாறு நினைக்கிறார்கள்? வேறொரு நல்லெண்ணவும் இல்லை, கூட உழைச்சி தருவீங்க என்று வேறொன்றும் இல்லை. ஆனால் மிகச்சிறந்த விடயம், நீங்கள் ஒரு நல்ல சிறந்த தலைவர்களாக இருக்க வேண்டும். நீங்க வைத்தியர்களாக இருக்க வேண்டாம், சட்டத்தரணிகளாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு பொறியியலாளராக இருக்கலாம். உங்களுடைய சமூகத்தை கொண்டு நடத்துவதற்கேற்ற ஆளுமை உள்ள ஒரு தலைவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இலகுவாக விடயங்களை விளங்கிக் கொள்ள கூடியவாறு பேச தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அவ்வாறான விடயங்களினை கற்றுக்கொள்வதற்கான ஒரு தளமாக நீங்கள் இந்த சனசமூக நிலையத்தினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சனசமூக நிலையத்தினுடைய நிர்வாகத்தில் ஒரு உப தலைவராக, உப செயலாளர்களாக வர வேண்டும். அதன் பிற்பாடு அதனுடைய செயலாளராக வர வேண்டும், அதனுடைய தலைவராக வர வேண்டும். தலைவராக வருகின்ற போது இவ்வாறான நிகழ்வுகளை உங்களுடைய கிராமங்களுக்காக நீங்கள் ஒழுங்கமைத்து நடத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு நடத்தி செல்லுகின்ற போது நீங்களாகவே உங்களுடைய திறமைகள் உங்களுக்கு தெரியாமலே மிக சிறப்பாக சிறிது சிறிதாக வளரும். ஒரு காலத்தில் நான் சொன்னது போன்று நீங்கள் அந்த வளர்ச்சியினை அடைகின்ற போது உங்களுக்கு பெருமதியான பதவிகள் கிடைக்கப்படுகின்ற போது அந்த இடத்தில் நீங்கள் தடுமாறாதவர்களாக இருப்பீர்கள். மிகச்சிறப்பாக மற்றவர்களை நிர்வகிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அதற்கு நீங்கள் இங்கு பெறுகின்ற உங்களுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் உறுதியாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கும், எத்தனையோ பெரிய பதவியில் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஒலிவாங்கியை பிடித்து பேச தெரியாது. நீங்கள் சில மேடைகளை பார்த்திருப்பீர்கள். ஒலிவாங்கியை அந்த போடியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய மேடையில் இருக்கின்ற போது அதை தன்னுடைய வாய்க்கு கிட்ட அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க தெரியாது, அல்லது கதைக்க தெரியாது. சில பேருக்கு கதைக்க சொன்ன உடனே கொண்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வாசிப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம்? சிறிய வயதில் அவர்கள் இவ்வாறான பொது அமைப்புகளில் பங்கு பெற்றவில்லை, பொது அமைப்புகளின் முன்பு எழுந்து நின்று கதைக்கவில்லை, பொது அமைப்புகளால் ஒழுங்கு செய்யப்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கு பெற்றி அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கவில்லை என்பதுதான் இதற்கான காரணம். ஆகவே எல்லோரும் வளரும் வயதில் இருக்கின்றீர்கள். இன்னும் 5 பெரிய கால பகுதியில் இப்பொழுது 18 வயதில் இருப்பவர்கள் 24, 25 வயதாகின்ற போது நீங்கள் எல்லோரும் ஒரு பதவி, உயர் பதவியை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏன் நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், நான் என்னுடைய எஸ்எல்ஏஎஸ் பதவி மேடைகளில் முன்னால் பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும், உங்களுக்கு கீழிருப்பவர்களை வழிநடத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும், மற்றவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் வரும். அவ்வாறான இடங்களில் மிகச்சிறந்த தலைவர்களாக, தலைமைத்துவ பண்பு இருப்பவர்களாக நீங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஆகவே மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் இந்த சனசமூக நிலையம். ஏனைய சனசமூக நிலையங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த சனசமூக நிலையத்தால் மாத்திரம்தான் இளைஞர்களுக்கான இந்த தலைமைத்துவ பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அதை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்காக இருக்கின்றது. ஆகவே அதன் மூலம் கிடைக்கப்படுகின்ற பலன்களை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாளைக்கு இதே சனசமூக நிலையத்தில் நீங்கள் தலைவராகவோ செயலாளராக வருகின்ற போது இவ்வாறான விடயங்களை கைவிடாதவாறு தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொள்வதோடு, மிக நீண்ட நேரம் பேசிக் கொள்வதற்கு நான் விரும்பவில்லை. ஏற்கனவே ஹமீம் சொன்னது போன்று நிறைய வேலை இருக்கு. நான் ஆசாத்துக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு உறுதி கொடுத்திருந்தேன், கட்டாயம் வருவேன் என்பதற்காக. அதுக்காக இடையிலே ஓடி வந்தேன். கட்டாயம் திரும்பி போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆகவே இந்த நிகழ்வினை முற்றுமுழுதாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதே போன்று நான் எங்களுடைய நகர சபையினுடைய செயலாளர்களுக்கு ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். இதே போன்று ஏனைய சனசமூக நிலையங்களிலுடையும் இதே போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு அந்த சனசமூக நிலையங்களுக்கு நீங்கள் அறிவுரைகளை வழங்குவதோடு இங்கிருக்கின்ற இதே வளவாளர்களை கொண்டு அந்த நிகழ்வுகளை நடத்தி செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுப்பதன் மூலம் இந்த
வாய்ப்புகளை ஏனைய சமூக நிலையங்களுக்கும் அல்லது ஏனைய கிராம சேவை இப்படியான ஒரு லீடர்ஷிப்பை செய்யறதுக்கு எல்லாம் ஒருவரையும் காண இயலாத நிலைமை தான் இருக்கும் போல என்று சொன்னார். உண்மையும் அதான். இப்பத்தை யாரு எந்த இளைஞர் இவர்களை எடுத்துக்கொண்டாலும் சமூக சேவைங்கிறது ஒரு எட்டா கனியாகத்தான் இருக்கும். அதே நேரம் தலைமைத்துவம் என்பதும் அதே மாதிரி, நேர முகாமைத்துவம் இதே மாதிரி. அப்ப இதுகள் இப்படி காணப்படுவதற்கு எமது சமூக கட்டமைப்பும் ஒரு காரணமாக இருக்கலாம். அத்தோடு நமது வீட்டு சூழல் இன்னொரு காரணமாக இருக்கலாம். இதையும் தாண்டி பாடசாலை சமூகத்தின் இறுக்கமான நடைமுறையும் இதுக்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. எல்லோரும் நினைத்துக் கொள்கின்றார்கள், ஒரு குழந்தை பிறந்து குறிப்பிட்ட வயதாயினால் பாடசாலையில் ஆரம்பித்து ONAL கல்வித்தரம், அதுக்கு அடுத்தாற் போல் யூனிவர்சிட்டி பட்டம் படிப்பு, இதோடு ஒரு வாழ்க்கை மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் பாடசாலை கல்வியில் நான் நினைக்கின்றேன் புறக்கிருத்திய செயற்பாடுகள் என்று சுமார் 50-60க்கு மேற்பட்ட தலைப்புகளில் பரந்த விடயங்கள் பல இருக்கின்றன. இவைகளை எங்களது பாடசாலை காலங்களில் ஒவ்வொரு துறை சார்ந்த விடயங்களையும் ஒவ்வொரு ஆட்கள் விரும்பின மாதிரி நாங்கள் பின்தொடர்ந்து வந்துதான் இன்றைக்கு இந்த நிலைமையில் உங்களுக்கு முன் நாங்கள் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு எங்களை தள்ளியிருந்தோம். ஆனால் உங்களுடைய கஷ்டகாலம் பாடசாலை சமூகமும் அவ்வாறுதான், வீட்டுச் சூழல் அவ்வாறுதான். மாற்றமாக நீங்களும் புதிதாக எதையும் தேடிக்கொள்வதற்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லாத நிலையில் தான் நீங்களும் இருக்கின்றனர். ஆகவே இவைகள் மாற்றப்பட வேண்டும். உங்களுக்கு அது தொடர்பான ஒரு அவேர்னஸ், ஒரு தூண்டல்களை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலமாக சமூக மாற்றங்கள் கட்டாயம் நிகழ வேண்டும் என நாங்கள் ஆசைப்பட்டதன் வெளிப்பாடுதான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு நாங்கள் விட்டிருக்கின்ற தலைப்பு தலைமை நான், மாற்றம் நம்மால். ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருக்கும் நினைக்கின்றோம். தலைமை நான், மாற்றம் நம்மால். யோசிச்சு பாருங்கள், மிகவும் ஆழமான கருத்துக்கள் பொதிந்த ஒரு தலைப்பு தான் இந்த தலைப்பு. எங்கட இந்த பயிற்சி நெறி முடிவில் செஷன் 1 தான் இப்ப ஆரம்பிச்சிருக்குது. செஷன் 2 ஈவினிங் ஆஃப்டர் லஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். எமது பிரதம விருந்தினர்கள் அதிதிகள் நமக்கு வர இருக்கின்றார்கள். அந்த பின்னர் நடக்க இருக்கின்ற செஷன் 2விலே இந்த தலைப்பிற்கான முழு விளக்கத்தையும் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை தொட்டு செல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆகவே நாங்கள் இந்த தலைப்பை தெரிவு செய்து முழுக்க தலைமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட், இதுகளைத்தான் நாங்கள் கூட கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். ஏனெனில் ஒரு சமூக மாற்றம் என்பது ஒருவரால் இல்லை. ஒரு ஆள் லீடர்ஷிப்பா இருந்தாலும் அந்த சமூக மாற்றம் அந்த ஒருவரால் நிகழ்த்த இயலாது. ஆகவே அது பலரும் ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் உள்ளார்ந்தமான கருத்து. இப்போது எமது சமூக கட்டமைப்பை பார்த்தால் தலைமைத்துவத்துக்கு என்ற ஒரு அடுத்த கட்ட இஷ்டப்படுப்பதற்குரிய எந்த ஒரு ஆற்றல் உள்ள இளைஞர் யுவதிகளும் எம்மிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மை இந்த நிகழ்வுக்கு கூட நாங்கள் இப்போது வரை, இந்த நிமிடம் வரை ஊராக்களையும் கோல் பண்ணி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கெஞ்சி கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுகிறோம். ஏன் நாங்களும் ஒரு அஜெண்டாவில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய ஷெட்யூல் டைம் 9க்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது 5க்கு முடிக்கிறது. இப்போ நிறைய ப்ரோக்ராம் 1/2 மணித்தாலும் பின்னுமா இருந்தால் அதுக்காக நாங்கள் 5:30 மணி 6 மணிக்கு முடிக்கவே மேலாது, எல்லாம் லேட் ஆகிடும். அப்போ நாங்கள் டைமுக்கு முடிக்கிறேன்டா நெருக்கமாக போவோம். அதே நாங்கள் டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அங்கே தான் நாங்கள் எங்களுக்கு உதைக்குது டைம் மேனேஜ்மெண்ட். ஆகவே இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் இன்றைய நாள் முழுக்க நீங்க பெற்றுக்கொள்கின்ற அனுபவங்கள், மேலதிக அறிவுகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முழுமையான ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட சந்தர்ப்பத்தில் நீங்கள் உறுதி பூண்டு இவ்விடத்தில் உட்கார வேண்டும். சமூக மாற்றம் என்பது ஒரு சிறந்த தலைமைத்துவத்தில் கட்டாயம் தங்கியிருக்கின்றது. சிறந்த தலைமைத்துவம் என்பது
நேர முகாமைத்துவத்தில் தங்கியிருக்கின்றன. எல்லாம் பின்னி பிணைந்தது. தலைமைத்துவம் என்றால் தலைவர் என்பது பிறக்கிறது. தலைவர் என்று சொன்னால் அது வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தலைவர் தான். ஆனால் அந்த தலைமைத்துவம் வந்துட்டு இன்னொரு ஆளை ஓடல் போடுறதோ, இன்னொரு ஆளை வலுக்கட்டாயமா திணிக்கிறதோ இல்லை தலைமைத்துவம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தலைமைத்துவம் என்பது ஒவ்வொரு ஆட்களுக்குள்ள முதல் மாற்றம் வர வேண்டும். உங்களோட சிந்தனையில், உங்களது செயற்பாடில், உங்களது கருத்து வழிபாட்டில் எல்லாவற்றிலையும் சிறந்த ஒரு முன்மாதிரி வெளிப்படுமாக இருந்தால் அது உங்களுக்குள் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு தலைவராக இருக்கிறன்னு சொன்னா, ஒரு சிறந்த தலைமைத்துவம் சொன்னா அது ஒரு குழுவா இருக்கலாம், அது ஒரு நம்ம கூடுதலாக இருக்கிற ஒரு கூட்டமாகவும் இருக்கலாம். எவ்வாறாக இருந்தாலும் ஒரு தலைமைத்துவம் என்பது வழிகாட்டுவது மட்டுமல்ல. தலைமைத்துவம் என்பது வழிகாட்டுறது மட்டுமல்ல, நாங்க முன்னுக்கு நின்று வழி நடத்தி கூட்டி போறதுதான் தலைமைத்துவம். ஒரு ஆள் ஒரு இதுக்கு வழி காக்கான்னு சொன்னா இதெல்லாம் போறோம்னு சொல்லி நாங்க வழியை காட்டி விடுறது தலைமைத்துவம் அல்ல. நாங்க ஒரு சமூகத்துக்கு லீட் பண்றோம், ஒரு குழுவுக்கு லீட் பண்றோம்னு சொன்னா நாங்க முன்மாதிரியா இருக்கணும். கட்டாயம் நாங்க முன்மாதிரியா இருந்து நாங்க முன்னுக்கு போனாதான் பின்னுக்கு நமக்கு பின்னால தொடர்வாங்க. இதான் தலைமைத்துவம். இன்றைக்கு உண்மையா மிகவும் கவலையான விஷயம், நமது GN3A இந்த GN டிவிஷன் மாத்திரமல்ல, நமது ஏறாவது முழுக்க எங்க எடுத்தாலும் பள்ளிவாயல் நிர்வாகம் சொன்னா கூட சிறந்த தலைமைத்துவத்துக்கு ஆக்கல். எமது ஒவ்வொரு GN டிவிஷன்லையும் RDS கிராம அபிவிருத்தி சங்கம் அதை சரியா நிர்வகிக்கிறதுக்கு ஆக்கல் இல்லை. அது மாதிரி கம்யூனிட்டி சென்டர் ஒவ்வொரு GN டிவிஷன்லையும் கட்டாயம் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 15 சனசம் நிலையங்கள் இருக்குது. ஆனா இந்த 15 சனசம் நிலையத்தை நிர்வகிக்கிறதுக்கு சிறந்த ஆளுமையான தலைமைத்துவங்கள் இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் வேறாவிலேயே மிகவும் திறமையாக செயல்படக்கூடிய ஒரு சனசம் நிலையம் என்று சொல்லி நகர சபையாலையும் உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தாலையும் சான்றுபடுத்தப்பட்ட ஒரு சனசம நிலையமாக இருக்குமா இருந்தால் அது நம்முடைய வேறால் 3A சனசம நிலையமாக தான் இருக்கும் என்பது இந்த சந்தேகமும் இல்லை. இவ்வாறுதான் நாங்கள் முன்மாதிரி அறிக்கோம். நிறைய நிகழ்வுகளில் பிரதேச ரீதியாக நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், மாவட்ட ரீதியாக நிகழ்வாக இருந்தாலும் சரிதான், வேறாவது 3A சனசம நிலையம் என்று சொல்லி பேரை குறிப்பிட்டு கலைக்கிற அளவுக்கு எமது அனைத்து செயற்பாடுகளும் இதுவரையில் நடந்திருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலும் உங்களோட உதவியோடு இதே மாதிரி நடக்கும் என்பது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒட்டுமொத்த ஒத்துழைப்பு வழங்கி உங்களது இன்று வர இருக்கின்ற உங்களது கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் மறந்து இந்த நிகழ்வுக்கு பிற்பாடு எல்லா வகையிலும் ஒரு புதிய ஒரு மாற்றத்தினை நீங்க கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அத்தோடு நேர முகாமைத்துவம், நேரம் என்பது உண்மையா ஒரு நாள் விடிஞ்சா அன்றைக்கு நாளைக்கு நீங்க விடிஞ்சு கண் முழிச்ச உடனே நீங்க அந்த நாளைக்கு போடுற முதலீடு தான் அந்த நேரம். அந்த 24 மணித்தியாலம் 24 மணித்தியாலம் முடிஞ்சா அடுத்த நாளைக்கு புது டைம் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப முதல் நாள் ஒரு நீங்க போடுற முதலீடுன்னு வச்சுக்கொள்ளும், தொழிலுக்கு போற முதலீடு. அதே மாதிரி அந்த நாளைக்குரிய முதலீடு தான் அந்த நேரம். அது உண்மையா பெரும் சொத்து டைம். காசு வேற சொத்துக்களை இழந்தா இறைவன் நாடினால் முடியுமா இருந்தா நாங்க மீள பெற்றுக்கொள்ள இயலும். ஆனா கடந்த நேரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளவே இயலாது. இது நியதி. ஆகவே நாங்க ஒரு நாளைக்கு இருக்க 24 மணித்தியாலங்களை மிகவும் பிரயோசனமாக ஒழுங்குபடுத்தி திட்டமிட்டு நாங்கள் அதை பயன்படுத்தணும். இதான் சரியான நேர முகாமைத்துவம். எல்லோரும் அந்த பழக்கங்களை கொண்டு வரணும். நாங்கள் 2வது ப்ரோக்ராம் நினைக்கிறோம். நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஆரம்பிக்கிறது. இஃப்தாரோட சேர்த்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று போன மார்ச் 27 நினைக்கிறேன் நான். அதுவும் வெள்ளிக்கிழமை. அந்த நிகழ்ச்சி நாங்கள் ஒழுங்கு பண்ணது 4 மணி.
கடைசியா இஃப்தார் டைமுக்கு தான் நம்மளாக்க நிறைய பேர் வந்து சேர்ந்து தலைவர் நண்பர் ரூமி அவர்களே, இந்த நிகழ்விலே எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவியாளராக வருகின்ற குறுகிய காலத்திலே வேறாவிலே நடைபெறுகின்ற, அதுவும் வேறாவது மூண்டிய கிராம சனசமயத்தினால் நடத்தப்படுகின்ற 2 நிகழ்வுகளை குறுகிய காலத்திலே 2 நிகழ்வுகளை கலந்து கொண்டு எங்களை மகிழ்வித்து எங்களுக்கு உற்சாகமூட்டி கொண்டிருக்கின்ற எங்களது மட்டக்களப்பு உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் மதிப்புக்குரிய பார்த்திபசீர் அவர்களே, எங்களோடு உள்ளூராட்சி மன்ற துறையிலே சிறப்பாக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற நண்பர் ஹாரூன் சிரேஷ்ட சனசமய நிலைய உத்தியோகத்தர் அவர்களே, அதேபோன்று எங்களது நண்பர் எங்களது ஆசாத் மற்றும் பொருளாளர் இந்தியாஸ் உட்பட எங்களது மூண்டிய சனசமய நிலையத்திலே அன்புக்குரிய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வருகின்ற அன்புக்குரிய இளைஞர் யோதிகளே, சிறுவர்களே, எங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னை பொறுத்தவரை நான் உள்ளாட்சி மன்ற செயலராக கிட்டத்தட்ட 10 வருடங்கள் கடமையாற்றிருக்கின்றேன். அதில் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது என்னென்றால், இந்த கிராம அபிவிருத்தி சங்கங்கள் ஆர்டிஎஸ்கள் இயங்குவது போன்று எங்களது உள்ளாட்சி மன்ற கீழே இயங்குகின்ற சனசம நிலையங்கள் மீள புனரமைக்கப்பட்ட பிறகு இந்த கவலை இன்னைக்கு படிப்படியாக நீங்கி வருகின்றது. அதில் இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வு. உண்மையிலே சனசமூக நிலையங்கள் உள்ளாட்சி மன்றங்களோடு சேர்ந்து நிறைய வேலைகள் செய்யலாம். பிரதேசம் இருந்தாலும் கிராம விச்சயங்கள் உண்மையிலே ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுக்கு தான் வேலை செய்யலாம். ஆனால் உள்ளாட்சி மன்றங்களும் சனசமூக நிலையங்களும் தங்களுடைய நிதி வளங்களை பயன்படுத்தி, நிதி வளங்களை தேடி கண்டுபிடித்து பயன்படுத்துவதிலே அவர்களுக்குரிய வரையறைகள் மிக குறைவு என்றால், எங்களுடைய பைலோ, எங்களுடைய உள்ளாட்சி மன்ற சட்டங்கள், எங்களுடைய சனசமூகத்துக்கு கூடாக பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய நிறைய வளங்கள், நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இருந்தாலும் அது இவ்வளவு காலமும் தவறவிடப்பட்டு வருகின்றது. ஆனாலும் இந்த மூனிய கிராம சங்கம் சனசமூக நிலையம் புனரமைக்கப்பட்ட பிறகு அதிலும் மிகவும் பிஸியான ஆட்கள் எங்களுடைய நண்பர் ரூமி, ஆசாத், இந்தியாஸ் போன்றவர்கள் இந்த சனசமூக நிலையத்தை பாரம்பரிய பிறகு மிகவும் சிறப்பான முறையிலே இயங்கி வருகின்றது. இதில் முதல் வந்துட்டு ஹசனுல் பன்னா சனசமூக நிலையம் வந்து இயங்கி வந்துச்சு. ஆனால் இப்போ இந்த மூண்டிய கிராம சனசமூக நிலையமாக அதனை புனரமைத்து மிகவும் சிறப்பான முறையிலே நான் பேசக்கூட பாருங்க. ஆர்டிஎஸ்ல பேர் தான் அடிக்கடி வருது. ஏன்னா ஆர்டிஎஸ் தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தது. எங்களோட யூசியோட கூட ஆர்டிஎஸ்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறது. சனசமூக நிலையங்கள் ஒர்க் பண்ணுறது தான் குறைவு. இருந்தாலும் அந்த ஒரு மனக்குறைவு எனக்கு உண்மையாக இந்த மூண்டிய சனசமூக நிலையம் புனரமைக்கப்பட்ட பிறகு நீங்கி இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பொதுவாக இளைஞர்களை வலுப்படுத்தி இளைஞர்களை மையமாக கொண்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெறுவது ஒரு குறைவு. பொதுவாக முதல் இளைஞர் கழகம் இருந்துச்சு. இளைஞர் கழகத்துக்கூடாக நிஸ்கோ நிறைய வேலை திட்டங்கள், நிறைய விஷயங்கள் போகும். அதே போல் ஸ்கவுட் இருந்துச்சு. இளைஞர்களை வலுப்படுத்துறதுல அவங்களுடைய தலைமைத்துவ பண்புகளை வழங்குவதில் நிறைய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவும் இஸ்லாமிய மார்க்க ரீதியாகவும் இங்கே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், தப்லீக் ஜமாத் இருக்கு, நாங்கள் இருந்திருக்கோம். முதல் ஒரு காலத்தில் கிழமையில் மாணவர் நிகழ்ச்சி நடக்கும். ஸ்கூல் படிப்புக்குள்ள மாணவர் நிகழ்ச்சின்னு விஷயம் நடக்கும் கிழமையில் ஒரு நாள். எனவே அதுக்கு போவாட்டி ஸ்கூலில் இருக்கிற இஸ்லாம் பாரசர் கொஞ்சம் முறைச்சு பார்ப்பேன். எனக்கு கட்டாயம் போவோம், விரும்பாமலோ அதுக்குள்ளே போவோம். அதே போல் இந்த ஜஹராண்ட பிரச்சனைக்கு முதல் முஸ்லீம்கள் மத்தியில் நிறைய இஸ்லாமிய இயக்கங்கள் இயங்கி வந்துச்சு. தௌஹீத் ஜமாத், தப்லீக் ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, அந்த இயக்கங்கள் கூடாகவும் இளைஞர்களை மையமாக கொண்டு, இளைஞர் யுவதிகளை மையமாக கொண்டு நிறைய வேலைத்திட்டங்கள் நடக்கும். ஏதோ ஒரு நெட்வொர்க்குள்ளே யூத் சிரிப்பாங்க. அந்த விஷயம் இந்த ஜஹராண்ட பிரச்சனை பிறகு நீங்கி இருக்கு முஸ்லீம் சமூகத்து மத்தியில். இப்போ யாரும் கூடினா ஒரு சந்தேக கண் கொண்டு பார்க்குற பாரு, இதை கூட சில வேலை வித்தியாசமாக பார்ப்பாங்க. நிறைய யூத்கள் பிள்ளைகள் கூடியிருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்குற ஒரு 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 விட்டு கட்டப்பட்ட நிலைமை ஜஹராண்ட பிரச்சனை பிறகு அப்படி நிலைமை முஸ்லீம் சமூகத்து மத்தியில் வந்துருக்கு. இருந்தாலும் அது உண்மையாக புனையப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறதால நாங்கள் சம்பந்தமாக மிகவும் கூடுதலாக அலட்டிக் கொள்ள தேவையில்லை. நாம் நேர்மையாக பாசிட்டிவாக நாங்கள் யோசிக்கோம்டா அந்த அந்த விஷயங்களுக்கு கூட நாங்கள் பயப்பட தேவையில்லை. திரும்பினா கூட வேற ஒரு விஷயம் கூட ஒரு இஷ்யூவாக போயிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு. எனவே அதில் நாம் உண்மையாகவே நாங்கள் அந்த ரூட்டில் போகாமல் இப்படியான நிகழ்ச்சிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டோம்னா நாங்கள் யோசிக்க தேவையில்லை. அவங்க வேறு என்ன பார்வையில் பார்த்தாலும் நாம் சரியாக இருந்தோம்னா அது சம்பந்தமாக நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் நம்மளோட வேலை போயிட்டுக்கலாம். எனவே ஒரு சிறப்பான ஒரு தலைமைத்துவ நிகழ்வு நான் பார்த்து நிறைய கேம்ஸ் செஞ்சுருக்கீங்க.
நிறைய விஷயம் நிறைய ட்ரெயினர் இவங்க ஆசா அவர் இரிகேஷன் போர்டில் மற்ற மாவட்டத்துக்குரிய ஒரு பிரதான வளவாளர். அதே போல் உள்ளாட்சி மன்றத்துறையில் எங்களுடைய ஹாரூன் சிரேஷ்ட சன்சமத்தியர், எங்கள் நண்பர் ரூமி, இவங்கெல்லாம் பெரிய ட்ரெயினர். அவங்க நிறைய விஷயம் ஆக்களை ட்ரெயின் பண்ணுறதுல மற்ற மாவட்டத்தில் பெரிய சொத்துக்கள் இருக்கிற ஆக்கள். அவங்களுக்கு கீழே இங்கே இயங்குவதற்கு கிடைத்தது பெரிய ஒரு வரப்பிரசாதம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேற மூண்டிய சனசமூக நிலையம் வேற நகரசபை பிரதேசத்தில் மிகவும் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றது. அண்மை காலமாக 2 நிகழ்வுகள் இஃப்தார்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதை நாங்கள் ஷேராக கலந்து கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட்லியாக இதுவும் வந்திருக்கு. எனவே எங்களுடைய கவலை உள்ளாட்சி மன்றங்களும் சனசமூக நிலையங்களும் இணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம், ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை இந்த 3 சனசமூகத்தால் நீங்கி வருகிறது. எனவே தொடர்ந்து உங்களுடைய செயற்பாடுகள் தலைவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். எதிர்காலத்தில் நீங்கள் அமல்படுத்த இருக்கின்ற நிறைய வேலை திட்டங்கள் தொடர்பாக இங்கே விரிவாக கூறினார். உங்களுடைய செயற்பாடுகள் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு செயலாளர் என்ற வகையிலே நான் எப்போதும் ஒத்துழைப்பு வாங்கி என்று கூறிக்கொண்டு எங்களுடைய சேர சரியான பிசி டைட் ஷெடியூல் சேருக்கு இந்த வார இறுதியில் ஒரு வெளிநாட்டு பயணம் என்ற ஒரு தனிப்பட்ட திறமை காரணமாக அவர் தேடி பெற்றுக்கொண்ட ஒரு வெளிநாட்டு பயணம் ஒன்று செல்ல இருக்கின்றார். அதுவும் உள்ளாட்சி மன்றங்களோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய காலநிலை மாற்றங்கள் தொடர்பான விஷயங்கள். காலநிலை மாற்றம் தெரிந்தானே. நான் 10 வருஷம் செக்ரட்டரியாக அந்த 10 வருஷத்துலேயும் ஒரு 15 வெள்ளத்தை கண்டிருப்போம். அப்போ வெள்ளப்பெருக்கு இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றம் என்பதை உள்ளாட்சி மன்றத்தோடு எங்களுடைய வேலை திட்டங்களோடு மிகவும் பின்னி பிணைந்த நெருக்கமான ஒரு விடயம். அந்த விடயம் தொடர்பான ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச்சுக்காக வேண்டி ஒரு ஆய்வினை மேற்கொள்ளுக்காக வேண்டி எங்களுடைய சேரவர்கள் அடுத்த வாரம் ஆஸ்திரேலியாவுக்கு பயணமாக இருக்கின்றார். அவருடைய பயணம் அவருடைய நோக்கம் எல்லாம்